அகிலே தக்னி சுன்னத் ஜமாத் மற்றும் ஈரோடு எக்கனாமிக் சேம்பர் இரண்டு பேரமைப்புகள் இணைந்து நடத்துகிற இதயங்கள் இணையும் சமூக நல்லிணக்க பெருநாள் சந்திப்பு என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமைப்படுத்தும் வகையில் வருகை புரிந்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து அமைப்புகளை சார்ந்த மார்க்கங்களை சேர்ந்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சத்தியமங்கலம் பகுதியில் இருந்து மட்டுமல்லாமல் வேறு பல பகுதியில் இருந்தும் வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும், சகோதர சகோதரிகள், ஊடகவியலாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் தவத்திரு திருவடிக்குடில் சுவாமிகள் எனக்கு முன்பு பேசி விடைபெற்று சென்றிருக்கிறார்கள். அதேபோல இறுதியாக நீங்கள் பேச வேண்டும் என்று விழாக்குழுவினர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாலும் நான் பேசியதற்கு பிறகு சென்னையில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற தலைமை இமாம் டாக்டர் எம் சதியுதீன் பாகவி பாஜில் அவர்கள் எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி பட்டங்களை பெற்றிருக்கிற அறிஞர். அவர் பிறகு பேசட்டும், நான் அதற்கு முன்பாக பேசிவிடுகிறேன். அனைவரும் பேசியதை தொகுத்து அவர் பேசினால் பொருத்தமாக இருக்கும் என்று நானே கேட்டுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு முன்பாக இப்போது நிற்கிறேன். வழக்கமாக நடைபெறுகிற நிகழ்வில் இருந்து இந்த நிகழ்வு முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் மிகுந்த குறிப்பிடத்தகுந்த அம்சமாக நான் கருதுவது இந்த பகுதியில் இருந்த சிறப்புமிக்க ஆசிரிய பெருமக்கள் பாராட்டப்படுவது. கல்வியில் சிறந்த, தங்களை அர்ப்பணித்து கொண்டு இந்த நாட்டு நலனுக்காக, சமூக நலனுக்காக, ஏதோ வாங்குகிற சம்பளத்திற்காக உழைக்கிறோம் என்று அல்லாமல் இந்த சமூகம் எப்படியாவது மேம்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டி களத்தில் இறங்குகிற ஆசிரியர் பெருமக்கள் வணங்கத்தக்கவர்கள். அவர்கள்தான் சமூக சிற்பிகள். அவர்களை பற்றி கல்வியாளர் வாசிய குழந்தசாமி ஒரு முறை ஈரோட்டில் மக்கள் சிந்தனை பேரவை நடத்திய ஆசிரியர் பாராட்டு விழாவில் ஆசிரியர்களை பற்றி உரையாற்றிய போது கடைசியில் முத்தாய்ப்பாக 2 வரிகளை சொன்னதை என்னால் மறக்க முடியவில்லை. வாசிய குழந்தசாமி என்ற பேரறிஞரை பற்றி இங்கிருக்கின்ற பலர் அறிந்திருப்பீர்கள். அவர் மகத்தான ஒரு மனிதர். தமிழகத்தின் தலை சிறந்த முதல்நிலை கல்வியாளர்களில் ஒருவர். ஒரு மகத்தான தமிழ் அறிஞர். குலோத்துங்கன் என்ற பெயரிலே அற்புதமான கவியாற்றல் மிக்க பெரும் கவிஞர் அவர். ஒரு நல்ல சுய சிந்தனையாளர். அத்தகைய ஒரு அறிவியலாளராக விளங்குகிற வாசிய குழந்தசாமி பல்லாண்டுகள் ஆசிரியர் பணியை மேற்கொண்டு அதன் அனுபவத்தையும் இணைத்து அவர்கள் சொன்ன 2 வார்த்தைகளை என்னால் 20 ஆண்டு காலம் கழித்தும் என்னால் மறக்க முடியவில்லை. அது என்ன வார்த்தை என்றால், இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு என்ன மரியாதை அளிக்கப்பட வேண்டுமோ, மனதளவில் எந்தளவுக்கான மரியாதை அவர்களுக்கு சமூகத்தில் அளிக்கப்பட வேண்டுமோ அதே மரியாதை உண்மையான அர்ப்பணிப்பு உள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கு, அல்லும் பகலும் மாணவ சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு அதே மரியாதை வரலாற்றில் உண்டு என்ற கருத்தை பதிவு செய்தார்கள். அப்படியென்றால் விடுதலை போராட்ட காலத்தில் வீரச் சமர் புரிந்தவர்கள் 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் என்று தனிமைச் சிறையிலே
சிறை கொட்டடியில் சித்திரவதைப்பட்டவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய மரியாதை விடுதலை கிடைத்த பிறகு உண்மையான ஒரு விடுதலை கிடைப்பதற்கான முறையில், அந்த விடியலுக்கான முறையில் அடுத்த தலைமுறையை தயார் செய்யும் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு அதே மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு பெரும் சிந்தனையாளர் கூறியிருக்கின்ற அந்த கருத்தை இந்த இடத்தில் பதிவு செய்கின்றேன். ஆகவே ஆசிரியர் பெருமக்களை பாராட்ட வேண்டும் என்று கருதிய இந்த விழா குழுவினரை நான் பாராட்டுகிறேன். அதே போல இந்த ஆசிரியர்களால் வார்த்தெடுக்கப்படக்கூடிய மாணவ செல்வங்களையும் இந்த விழா பாராட்டுகிறது. சிறந்த மாணவர்களை பாராட்டுகிறது. சாதி, மதம், அரசியல் கட்சிகள் என்ற எல்லைகளை எல்லாம் தாண்டி சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த சிமிழுக்குள் உட்கார்ந்து கொண்டு சிந்திப்பதை நாம் தவிர்த்து ஒரு பெரும் கடலாக இருக்கிற சமூகத்தோடு இணைந்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். ஆகவே மாணவ செல்வங்களும், தேர்வு செய்யப்பட்ட மாணவ செல்வங்களும் பாராட்டப்படுவதாக விழா குழுவினர் என்னிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னார்கள். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொன்று மற்றற்ற மகிழ்ச்சி, சத்தியமங்கலத்திலே மட்டுமல்ல, சாத்தியமான இடங்களில் அத்தனையிலும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற வேண்டும். இமயம் முதல் குமரிமுனை வரை, இமயம் முதல் குமரிமுனை வரை இது போன்ற நல்லிணக்க நிகழ்வுகள் நடைபெற வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் கடந்த 14ஆம் தேதி தான் அவரது பிறந்த நாள். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. அவர்தான் அடிக்கடி ஒரு 3 வார்த்தைகள் கொண்ட முழக்கத்தை அழுத்தம் திருத்தமாக முழங்கிக் கொண்டே இருந்தார் இறுதி மூச்சு வரை. சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம். இந்த 3 முழக்கங்களை அடிக்கடி அவர் முழங்கிக் கொண்டு வந்திருந்த போது ஒரு இடத்திலே, உங்கள் சந்தேகங்களுக்கு நான் விடையளிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். நான் இதை சொல்வதன் மூலமாக பிரெஞ்சு புரட்சியினுடைய 3 முழக்கங்களை நான் திரும்பி சொல்வதாக நினைக்க வேண்டாம். இது அம்பேத்கர் சொன்னது. பிரெஞ்சு புரட்சியினுடைய 3 முழக்கங்களை நான் திரும்ப திரும்ப சொல்லுவதாக நீங்கள் கருத வேண்டாம். நான் பிரெஞ்சு புரட்சியின் அந்த முழக்கத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. எடுத்துக்கொண்டால் தவறொன்றும் இல்லை. ஆனால் அதை எடுத்துக்கொண்டு நான் சொல்லவில்லை. இந்த மண்ணில் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு பிறந்த புத்தபிரானுடைய முழக்கம்தான் இந்த முழக்கம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஆகவே அந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லா வட்டங்களையும் தாண்டி விதைக்கப்பட வேண்டிய ஒரு காலம். சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு சகோதரத்துவத்தை வலியுறுத்தி நாம் வீதிகள் தோறும் மனதார சொல்ல வேண்டும், மகிழ்ச்சியோடு பேச வேண்டும். இந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த துறவி காவியுடையோடு இந்த இடத்தில் வந்து அவரது கண்ணோட்டத்தோடு மிக அற்புதமான முறையிலே உரை நிகழ்த்தினார். வேறு மதங்களை சார்ந்த அறிஞர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், மார்க்க அறிஞர்கள், அது கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் அந்த மதங்களில் அறிஞர்கள் இப்போது உரையாற்ற இருக்கிறார்கள். 2 முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, சகோதரத்துவத்தை வலியுறுத்த வேண்டும் என்றால் மாற்று மதங்களிலே இருக்கக்கூடிய அம்சங்களை பற்றியான குறைகள் என்னென்ன இருக்கிறது என்பதையெல்லாம் பட்டியலிட்டு அது பற்றியான விளக்கம் அளிப்பது சகோதரத்துவத்தை வளர்க்காது. அவரவர்கள் எல்லா மதங்களும் அடிப்படையிலே நல்ல விஷயங்களுக்காக தொடங்கப்பட்டவைதான். எந்த மதமாக இருந்தாலும் மனிதர்களை பிரிக்க வேண்டும் என்பதற்காக நான் தொடங்குகிறேன் என்று சொல்லி எந்த மதமும் தொடங்கப்படவில்லை. மனிதர்களை ஒன்றுபடுத்துவதற்காக, அவர்களிடத்திலே பண்புகளை உருவாக்குவதற்காக, நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குவதற்காக, நற்சிந்தனைகளை விதைப்பதற்காக, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மதிக்க வேண்டும் என்ற மாண்புமிக்க சிந்தனையை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த மதம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்று அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். சொல்லப்பட்டவாறு நடக்காமல் இருந்திருந்தால் அது எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதற்கான முறைகளை மார்க்க அறிஞர்கள் அடுத்தடுத்து தோன்றி இருக்கிறார்கள். அதில் இருந்து புரண்டு வருகிற போது அவ்வாறெல்லாம் நிகழக்கூடாது, அதற்கான முறைகளே
இந்த மதம் தொடங்கப்பட்டதல்ல. அந்த தொடங்கப்பட்டது ஒரு புனிதமான நோக்கத்தில். அந்த நோக்கத்தை நீங்கள் திசை திருப்புகிறீர்கள். திசை திருப்பாதீர்கள் என்று சொந்த மதத்தில் என்று சொல்வதற்காகத்தான் அறிஞர் பெருமக்கள் அந்தந்த மதங்களிலே தோன்றி இருக்கிறார்கள். ஆகவே மதங்கள் நல்ல எண்ணத்தோடு தொடங்கப்பட்டிருந்தாலும் அதை தொடர்ந்து எடுத்துச் செல்லக்கூடியவர்களும் அதே சிந்தனையோடு இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அது வளர்த்தெடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மதங்களை தொடங்கியவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தொடங்கி இருப்பார்கள். அதற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி, ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம், ஏற்பட்டிருக்கிற சிந்தனை மாற்றம், இவையெல்லாம் ஓரளவுக்கு உள்வாங்கிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்படையிலே இருந்து பிறழாமல் அதை செழுமைப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். எல்லா மதங்களும் செழுமைப்படுத்தப்பட வேண்டிய மதங்கள் தான். எல்லா மதங்கள் மட்டுமல்ல, அரசியல் கருத்துகளும். காரல் மார்க்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதன் 1883ஆம் ஆண்டே மறைந்தார். மறைந்தபோது அவருக்கு 65 வயது தான். அப்படிப்பட்ட ஒரு மாமேதை புரட்டி போட்ட ஒரு புத்தகத்தை, தாஸ் கேபிட்டல் என்ற புத்தகத்தை எழுதினார். ஆனால் அது வேத புத்தகம் அல்ல. அது உலக தொழிலாளர்களுக்காக, பாட்டாளிகளுக்காக, விடிவெள்ளிக்காக ஒரு எழுதப்பட்டாலும் கூட இட்ஸ் அ டெவலப்பிங் சயின்ஸ், இது வளரும் விஞ்ஞானம் என்றுதான் அவர் சொல்லி சென்றார். அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் இதை அடுத்த கட்டத்திற்காக வளர்ப்பார்கள். அடிப்படையை இதை எடுத்துக்கொள்ளலாமே தவிர அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காலம், நேரம், அந்தந்த பகுதி, அந்தந்த சூழல், அதற்கு தகுந்தாற் போன்று நல்ல விஷயங்களுக்காக வளர்க்கலாம். பகை பாராட்டக்கூடாது. பகை சொல்லை அல்லது கடினமான பகை சொல்லை, தூண்டிவிடக்கூடிய சொல்லை, தூண்டிவிடக்கூடிய சொல் என்றால் அறிவை தூண்டிவிடலாம், ஆற்றலை தூண்டிவிடலாம், ஆளுமையை தூண்டிவிடலாம், சிந்தனையை தூண்டிவிடலாம். ஆனால் பகைமையை தூண்டிவிடக்கூடாது, விரிசலை தூண்டிவிடக்கூடாது. ஆகவே அத்தகைய தூண்டிவிடாத, அறிவையும் ஆற்றலையும் தூண்டிவிடுகிற அந்த அற்புதமான நல்ல காரியங்களைத்தான் அனைவரும் செய்ய வேண்டும். இதெல்லாம் பெரிய உதாரணங்களுக்கு நான் செல்லவில்லை. அந்த விடுதலை போராட்ட வரலாற்றை, நான் விடுதலை போராட்ட வரலாற்று மாணவன் என்பது சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் என்னை அறிமுகப்படுத்தி சொல்லக்கூடியவர்கள் விடுதலை வேள்வியில் தமிழகம் என்ற ஒரு புத்தகத்தை குறிப்பிட்டார்கள். விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தினுடைய பங்கு, அதை எப்படியாவது சுருண்டி எடுத்துவிட வேண்டும். மறைந்து மங்கி போய் கொண்டிருக்கின்ற, இன்னும் கொஞ்சம் காலகட்டம் கழித்தால் அது இல்லாமல் போகிற, கரையான் அரித்து போகிற, காலம் கொண்டு போகிற அந்த வரலாறை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான முறையிலே 30 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவெடுத்து ஒரு 5 ஆண்டு காலம் என் வழக்கறிஞர் பணியை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள் பங்கு என்ற ஒரு மகத்தான அந்த வேள்வியில் நாம் இறங்கினோம். அதற்கு பிறகுதான் அந்த 2 பாகங்கள் 1200 பக்கங்கள் கொண்ட அந்த விடுதலை வேள்வியில் தமிழகம் என்ற நூலை சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் அனைத்து அறிஞர் பெருமக்கள் முன்னிலையில் 500 விடுதலை போராட்ட வீரர்கள் முன்னிலையில் அதை வெளியிட்டோம். இப்போது அவர்களில் ஏறத்தாழ ஒரு 4-5 பேர் கூட இப்போது உயிரோடு இல்லை. அந்த மண்டபத்தில் அமர்ந்திருந்த விடுதலை போராட்ட வீரர்களில் அவர்களை தனித்த முறைகளை தெரிவிக்க வேண்டும் என்பதற்கான முறையிலே அந்த விழாவுக்குள் உள்ளே வருகிற போது அவர்களுக்கு ஒரு வெள்ளை கதற்குள்ளாவை கொடுத்து கீழே அமர வைத்தோம். அவர்களெல்லாம் தாமரப்பட்டையும் பெற்றவர்கள். விடுதலை போராட்டத்தில் மாத கணக்கில், ஆண்டு கணக்கிலே சிறை கொட்டடைகளை சித்திரவதைப்பட்டவர்கள், குழந்தை குட்டிகளை இழந்தவர்கள், குடும்பத்தை இழந்தவர்கள். இந்திய விடுதலைக்கான முறைகளை ஆகுதியாக்கி கொண்ட அந்த மனிதர்கள் எல்லாம் கீழே அமர்ந்திருக்கிற போது அந்த நூல் வெளியிடப்பட்டது. நான் இதை சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், இந்திய விடுதலை போராட்டம் என்பது 1857 என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டில் சிப்பாய் புரட்சி, அது அன்று சொன்னவர்கள் சிப்பாய் கலகம் என்று சொன்னார்கள், சிப்பாய் மியூட்டினி என்று ஆங்கிலத்திலே சொன்னார்கள். பிறகு வரக்கூடிய வரலாற்று பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் அது மியூட்டினி அல்ல, அது சிறு கலகம் அல்ல, அது பெரிய புரட்சி என்று சொல்வதற்கான முறையிலே சிப்பாய் புரட்சி, சிப்பாய் ரெவல்யூஷன் என்று அதற்கு பெயர் கொடுத்தார்கள். அதுதான் இந்தியாவில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்று வடக்கே இருந்த விடுதலை போராட்ட வரலாற்று அறிஞர்கள் அப்போது கிடைத்த தரவுகளை வைத்து அவ்வாறு சொன்னார்கள்.
சொன்னவர்களெல்லாம் நாம் குறை சொல்லக்கூடாது. வரலாறு வளரும் தன்மை உள்ளது. புதிய புதிய செய்திகள் கிடைக்கிற போது, இப்போது கீழடியிலே பல விஷயங்கள் கிடைத்திருக்கின்றன. அதற்கு மேல் இப்போ சிவகலையிலே கிடைத்த செய்தியை வைத்துத்தான் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பு கலாச்சாரம் இருந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதெல்லாம் அரசியல்வாதிகள் கண்டுபிடித்ததல்ல, ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தது. அசைக்க முடியாத ஆதாரங்களோடு கண்டுபிடிக்கப்பட்டதால் தான் உலகத்தில் எவரும் இதை விமர்சிப்பதற்கு இதுவரை வாய் திறக்கவில்லை. அசைக்க முடியாத ஆதாரங்கள், அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள், எவராலும் ஒரு வரி கூட விமர்சிக்க முடியாத ஆதாரங்கள். 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு பயன்பாடு தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது என்பதை எந்த சந்தேகத்துக்கும் இல்லாமல் நிரூபித்து விட்டார் அறிஞர் ஒரு மக்கள். நான் இது சொல்வதற்கு காரணம், இப்போது வரலாறு வளருகிறது அல்லவா? வரலாறு என்பது வளரும் தன்மை உள்ளது. இதற்கு முன்பு இலக்கிய உதாரணங்களை வைத்துத்தான் தமிழர்களுடைய வரலாறு சொல்லப்பட்டது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி என்பதெல்லாம் அந்த இலக்கிய உதாரணங்களை வைத்து, சங்க தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிற சங்கதிகளை எல்லாம் எடுத்து சொல்லிதான் வரலாறு என்று சொல்லப்பட்டது. அப்போது உலகம் நம்பவில்லை. ஏனென்றால் உயர்வு நவிர்ச்சி என்பது இலக்கியத்தில் இருக்கும். இமயம் போல் உயரமானவன் என்று சொன்னால் அது அப்படியா அர்த்தம்? கடல் போல் அகலமானது என்று சொன்னால் அது அப்படியா அர்த்தம்? இல்லை. இலக்கியத்தில் அப்படித்தான் சொல்ல வேண்டும். சொல்வது குறை என்று சொல்ல முடியாதா? இலக்கியத்தின் இலக்கணம் அது. சொன்னவர்கள் எல்லாம் குறையுள்ளவர்கள், தவறாக சொன்னார்கள் என்று சொல்லக்கூடாது. இலக்கியம் அப்படித்தான் சொல்லும். ஒரே ஒருவனுக்கு குணமில்லை என்றால் ஜகத்தனை அழித்திடுவோம் என்று பாரதி சொன்னான் என்றால் அழிப்பதற்காக சொல்கிறான். இலக்கியம் அந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்வதற்கு அப்படித்தான் சொல்லும். ஆகவே அப்படி பார்க்கிற போது வரலாற்றில் அதற்கு பிறகு சில பேரறிஞர்கள் வரலாற்றை ஆய்வு செய்தார்கள். தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார் விடுதலை போராட்ட வரலாற்றை. டாக்டர் கே ராஜையன் என்று சொல்லக்கூடிய பெரும் பேராசிரியர், மதுரையை சார்ந்தவர். அவர் இந்திய அளவிலே விடுதலை போராட்ட வரலாற்றில், அது முற்கால வரலாற்றை ஆய்வு செய்வதில் ஒரு குறிப்பிடப்படத்தக்க ஒரு வரலாற்று பேரறிஞர். அவர் சவுத் இந்தியன் ரெபல்லியன் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு 12 ஆண்டு காலம் சிரமப்பட்டு ஒரு புத்தகம். அதுதான் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. 1970களில் அந்த புத்தகம் வெளிவந்து விட்டது. ஆங்கிலத்திலே வெளிவந்தது. அது எங்கோ வட மாநிலத்திலே வெளியிடப்பட்டது. அமெரிக்காவிலே அதுக்கு பாராட்டு விழா நடத்தி விட்டார்கள். ஆனால் இங்கு அது பெரிதாக பேசப்படவில்லை. இன்றும் நம்முடைய வரலாற்று புத்தகத்தில் 1857 தான் சிப்பாய் கழகம் அல்லது சிப்பாய் புரட்சி தான் இந்திய விடுதலை போராட்டம் முதல் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் என்றால் நம்முடைய பையன்களும் பேரன்களும் எதை படிக்கிறார்கள் என்றால் 1857 தான். அதை குறித்து மதிப்பிடவில்லை. ஆனால் வரலாறு வளர்ந்து விட்டதல்லவா? வளர்ந்து விட்ட வரலாறை நாம் அங்கீகரிக்க வேண்டும் அல்லவா? இப்ப அவர் சொல்லி இருக்கிறார், 1800 கோயம்புத்தூரில் நடைபெற்ற கோவை புரட்சி, அது 1800 ஜூன் மாதம் 3ஆம் தேதி. ஏனென்றால் என் உரை நீண்டதா உரையாக சென்றுவிடக் கூடாது என்பதற்கான முறையிலே கொஞ்சம் சுருக்க முயற்சி செய்கிறேன். ஆகவே தான் கொஞ்சம் வேக வேகமாக சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படுகிறது. இதற்கு எனக்கு பின்பும் அறிஞர்கள் பேச இருக்கிற காரணத்தால் நீண்டுவிடக்கூடாது. நான் ஆகவே மிகச் சுருக்கமாக சொல்கின்றேன். நீங்கள் அந்தந்த புத்தகங்களை, அந்தந்த விஷயங்களை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். 1880ஆம் ஆண்டு திண்டுக்கல் விருபாட்சி என்ற இடத்தில் கோபால நாயக்கர் என்பவர் தலைமையிலே கான்ஸ்பிரசி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டது. அது சதி திட்டம் என்பது வெள்ளையன் கொடுத்த அந்த சொல். கான்ஸ்பிரசி என்பது அவன் சொன்னது. சில சமயங்களிலே அவன் சொன்ன வரலாற்றை அப்படியே வரலாற்று அறிஞர்கள் எடுத்து சொல்கிறார்கள். அவன் நம்மை எதிர்த்து எப்படி சொல்வானோ அப்படி சொல்லி இருக்கிறான். அவன் கலகம் என்றான், நம்முடைய அறிஞர்கள் இதை புரட்சி என்றார்கள். அவன் கான்ஸ்பிரசி என்றான். கான்ஸ்பிரசி என்றால் கெட்ட நோக்கத்தோடு இருக்கிற சதி திட்டம். நாம் அதை சொல்லக்கூடாது. புரட்சிக்கான முறையிலே ஒரு முன்னோட்ட கூட்டம் நடந்தது திண்டுக்கல்லில் விருபாட்சியில். அங்கிருந்து புறப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கானோர் புறப்பட்டார்கள். அதுதான் முதலிலே மருது சகோதரர்கள் மற்றவர்கள். நீங்கள் இப்போது பார்க்க வேண்டும் என்றால் 1900 என்று வருகிற போது, அதற்கு முன்பே வீரபாண்டிய கட்டபொம்மனும் திப்பு சுல்தானும் மறைந்து விட்டார்கள் அல்லவா? முதலில் திப்பு சுல்தான் மறைந்தார்.
மறைந்தார் என்று சொல்வதை விட களத்தில் மாண்டார். வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான வீரச் சமர் புரிந்து அதன் போராளியாக திகழ்ந்து நெப்போலியன் போனாபார்ட் என்று சொல்லக்கூடிய பிரான்ஸ் தேசத்தில் இருந்து பெரும் படை வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி திப்பு சுல்தானுக்கு எட்ட, திப்பு சுல்தான் அவனுக்கே ஒரு நெப்போலியனுக்கே ஒரு கடிதம் எழுத, நான் வருகிறேன் உங்களை மீட்பதற்கு, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான முறையில் நடைபெறக்கூடிய போரில் நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தது மட்டுமல்ல, வந்து கொண்டிருந்தான் நெப்போலியன். ஆனால் அவனால் வந்து சேர முடியவில்லை. வருகிற வழியில் ஏற்பட்ட பிரச்சனை. ஆகவே வந்து சேர முடியாததால் திப்பு சுல்தான் நெப்போலியனும் அதற்கு பிறகு கடைசியிலே மாண்டார். அதை முடித்துவிட்டு நேரடியாக அதே ஆண்டு கட்டபொம்மனை குறிவைக்கிறான். அப்போது கட்டபொம்மனுக்கு என்ன வயது? 39 வயது மட்டும்தான். பாரதி இறந்தபோது அவனுக்கு வயது 39 என்பதை நாம் அறிவோம். செங்காவி சிங்கம் வீரத்துறை விவேகானந்தர் மறைந்த போது அவருக்கு வயது 39 என்பதை நாம் அறிவோம். வீரபாண்டிய கட்டபொம்மனும் 39 வயதுதான் வாழ்ந்தான். அவனை பாளையங்கோட்டையிலே போய் பிடித்தார்கள், கயத்தாரிலே தூக்கிலே தொங்க விட்டார்கள். இந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகுதான் இந்த விருப்பாட்சி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கு பிறகுதான் மருது சகோதரர்கள், அதற்கு பிறகுதான் ஊமைத்துறை, இப்படி ஒரு பெரும் பட்டாளம் பாளையக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். தென்னிந்தியாவில் இருக்கிற பாளையக்காரர்கள் தூந்தாஜி வாக்கு என்று சொல்லக்கூடிய வடநாட்டிலே இருக்கிற, தென்னிந்தியாவின் விளிம்பிலே வடப்பகுதியிலே இருக்கிற அவரோடு தொடர்பு கொள்கிறார்கள். அப்போது அந்த காலத்தில் எவ்வளவு சிரமம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு பிறகு அதில் முக்கியமாக நடந்த இடம் 3 இடம். ஒரு இடம் என்னவென்றால், முக்கியமான பகுதி என்னவென்றால் தாராபுரம். இன்னொரு முக்கியமான களமாக இருந்த பகுதி கோயம்புத்தூர். இன்னொரு முக்கியமான களம் 1800 மிக முக்கியமான களமாக இருந்த பகுதி தான் சத்தியமங்கலம். இதை அந்த பேராசிரியர் கண்டுபிடித்து சத்தியமங்கலம் எப்படி அதற்கு பங்களிப்பு செலுத்தியது என்பதை மிக அருமையான முறையிலே பதிவு செய்திருக்கிறார். நான் சொல்வது 1857 எங்கே, 1800 எங்கே? சத்தியமங்கலத்திலே வரக்கூடிய வழிகளில் இருக்கிற அந்த புளிய மரங்கள், ரோட்டோரம் இருக்கிற புளிய மரங்களிலே அன்றைய புரட்சிக்காரர்கள் தூக்கிடப்பட்டிருக்கிறார்கள். வரிசையாக புளிய மரங்களிலே தூக்கிடப்பட்டால் தான் மற்றவர்கள் அதை பார்க்கிற போது பயப்படுவார்கள், அஞ்சுவார்கள், நடுங்குவார்கள். வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அவர்கள் வீறு கொண்டு எழமாட்டார்கள். அவர்களை அச்சமூட்ட செய்யும் என்பதற்கான முறையிலே இந்த சத்தியமங்கலம் பகுதி இருக்கிற புரட்சியாளர்களாக முதல் தலைமுறையில் வந்தவர்கள் வரிசையாக தூக்கிலிடப்பட்டார்கள். அங்குதான் தீரன் சின்னமலை வருகிறான். அங்குதான் பெருந்துறை ஒரு மையமாக இருக்கிறது, சின்னண்ணன் என்ற ஒரு மையமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒன்றை மட்டும் பேசுவதானால் 1 மணி நேரம் வேண்டும். ஆகவே அந்த பகுதியை விட்டுவிட்டு நான் அடுத்த இடத்துக்கு செல்கிறேன். ஜூன் மாதம் 3ஆம் தேதி 1800ஆம் ஆண்டு திட்டமிட்டபடி ஒரு 600-700 பேர் திண்டுக்கல்லில் புறப்பட்டு சத்தியமங்கலம், தாராபுரம், பெருந்துறை என்ற பல பகுதியிலே புறப்பட்டு கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தார்கள். எதற்காக வந்து சேர்ந்தார்கள், எதற்காக இந்த தேதியை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், அங்கே இருக்கக்கூடிய அந்த படை மிக அதிகமான பேர் இஸ்லாமியர்கள். கோட்டை பகுதி என்று இருக்கிறது அல்லவா, அங்கே கோயம்புத்தூரில் முஹர்ரம் பண்டிகை நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதை சரியாக புரிந்து அந்த அங்கு இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் எல்லாம் கொஞ்சம் சோர்வாக இருக்கிற, களைப்பாக இருக்கிற அந்த நேரத்தை சரியாக தேர்வு செய்தவர்கள் புரட்சி செய்து விடலாம். அவர்கள் வெள்ளையர் இராணுவம், அது அந்த படை இருப்பவர்கள் நம்மவர்கள், படையிலே இருப்பவர்கள், படையை ஏவக்கூடியவன், கட்டளையிடக்கூடியவன் வெள்ளையன் அதிகாரி. இருந்தாலும் இராணுவத்தில் இருப்பவர்கள் நம்மவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்வது இந்த புரட்சியாளர்கள், இந்த புரட்சியாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு வடநாட்டில் இந்த தூந்தாச்சி வாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த குதிரைப்படை, நெப்போலியன் எப்படி வர முடியவில்லையோ அதுபோல தூந்தாச்சி வாக்கும் வர முடியவில்லை. கடைசி நேரத்தில் மருது சகோதரர்களும் அந்த பட்டாளத்தோடு கடைசி வினாடியில் வர முடியவில்லை. இப்போது போல கம்யூனிகேஷன், அந்த தொலை தொடர்பு அந்த காலத்தில் இல்லை அல்லவா. அந்த கால தொடர்பை நினைத்து பார்த்தீர்கள் ஆச்சரியம். அந்த புரட்சியாக எப்படி செய்தார்கள், இப்போது கூட நாம் நினைத்தால் அப்படி செய்ய முடியாது, அப்படி செய்திருக்கிறார்கள். நான் இதெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், நாம் வரலாற்றில்
நான் சார்பாக பேச விரும்புவதில்லை. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை விட அது ஒரு சதி என்று கூட சொல்லலாம். அது ஒரு சூழ்ச்சி. வரலாற்றை கொஞ்சம் பிழிந்தெடுத்து எந்த இடத்திலும் ஒரு சார்பு வரலாறு வளைக்கத்தக்கதல்ல. ஆளுக்கு தகுந்தாற் போன்ற, நம்முடைய கருத்துக்கு தகுந்தாற் போன்று வரலாற்றை வளைப்பது. வரலாறு வளைக்கப்படத்தக்கதல்ல. வரலாற்றை வளைப்பதோ, வரலாற்றை நெளிப்பதோ, வரலாற்றை நமக்கு சாதகப்படுத்துவதோ ஒரு பாவச் செயல். யார் செய்தாலும் வரலாறை வரலாறாக மட்டும்தான் சொல்ல வேண்டும். அதை பற்றி விளக்கங்கள், வியாக்கியானங்கள் கேட்கக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும். நாமே வியாக்கியானப்படுத்த வேண்டாம். அப்படி பார்க்கிற போது இங்கேதான் நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது, கடைசி நேரத்தில் அங்கு பார்க்கிறார்கள், இங்கு பார்க்கிறார்கள், அங்கு தேடுகிறார்கள். வந்து சேர வேண்டியவர்கள் வர முடியவில்லையே. ஆனால் இப்ப வந்து சேர்ந்தவர்கள் வர முடியவில்லை. ஆனால் இவர்களெல்லாம் திண்டுக்கல் இருந்து புறப்பட்டு பல இடங்களிலே இருந்து வந்து நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள் நம்மை வீழ்த்துவதற்காக என்ற செய்தி எப்படியா கசிந்து போய்விட்டது. கோயம்புத்தூர் தாசில்தாருக்கு அந்த செய்தி கசிந்து போய்விட்டது. தாசில்தார் படையோடு வந்தார். அங்கே அங்காங்கு பதுங்கி கிடந்த அத்தனை பேரையும் கைது செய்தார். கைது செய்யப்பட்டார்கள். அதிலே ஒருவர் கைது செய்யப்பட்டவர் தான் மிக முக்கியமான படை தளபதியாக விளங்கியவர் தான் முகமது ஹாஷம் என்பவர். இது ஒரு முக்கியமான பாத்திரம். அவர் அந்த பல படைகளிடையே ஒரு படையினுடைய தளபதி. நான் சொல்வது விடுதலை புரட்சியாளர்களுடைய படையினுடைய தளபதி, வெள்ளை இராணுவத்தின் தளபதி அல்ல. நம்முடைய புரட்சியாளருடைய அந்த இராணுவத்தினுடைய நம்முடைய படையினுடைய தளபதியாக விளங்கியவர் தான் அந்த ஹாஷம். கடைசியில் ஹாஷமும் கைது செய்யப்பட்டார். நான் சொல்வது 1980 அந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி. கடைசியில் என்ன ஆயிற்று என்றால், ஒரு இரும்பு கூட்டில், ஏனென்றால் அந்த ஹாஷம் கொஞ்சம் விவரமானவர். நிறைய பேர் சின்னன்னு ஒரு தலைவர், இப்படி நிறைய பேர் அதில் தலைவர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் இவர் கொஞ்சம் விவரமானவர். இவர் தான் கொஞ்சம் அங்குமிங்கும் தொடர்பு கொண்டு அந்த கடிதங்களை கையில் வைத்திருக்கிறார். அந்த குட்டி பாளையக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து சில வேலைகள் செய்தார்கள் அல்லவா, எப்படி தொடர்பு கொண்டார்கள் அல்லவா, அந்த புரட்சி செய்வதற்கான திட்டமிட்டார்கள் அல்லவா, அந்த திட்டங்களையும் அது குறித்த கடிதங்களையும் கையில வைத்திருந்தவர் இந்த ஹாஷம். கடைசியிலே கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு இரும்பு கொட்டடியில் அடைக்கப்பட்டார். அடைக்கப்பட்ட பிறகு என்ன ஆகும் என்பது நமக்கு தெரியும். உடனே அந்த ஹாஷம் என்ன செய்தார் என்றால், அவர் கையில் வைத்திருந்த அனைத்து ரகசிய கடிதங்களையும் முதலில் அழித்தார். வெள்ளையன் கையில் போய் சேர்ந்து விடாமல் தடுத்தார். ஒருவேளை அது சேர்ந்திருந்தால் முழு திட்டம் வெளியாகிருக்கும். யார் யாரெல்லாம் இது ஈடுபட்டார்கள் என்பது வெளியாகிருக்கும். அது வெளியாமல் தடுத்தார். தடுத்திருந்தால் பரவாயில்லை. தடுத்திருந்தால் இவ்வளவு தூரம் நான் அதை பேசியிருக்க மாட்டேன். தடுத்தது மட்டும் செய்திருந்தால், முதல் வேளை அந்த ஆதாரங்களை அத்தனையும் அளித்தார். இரண்டாவது வேலை, இந்த இரும்பு கூட்டுக்கீழ் அடக்கி விட்டார்கள். இனி இந்த புரட்சி எப்படி நடந்தது என்ன என் வாய் மூலமாகவே கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். இந்த கடிதம் எங்கே என்று என்னை கேட்டு சித்திரவதை செய்வார்கள். நான் அழித்து விட்டேன் என்று சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். நம்பினாலும் என்னை சும்மா விட மாட்டார்கள். ஆகவே என்ன செய்யலாம் என்று யோசித்தான். ஜூன் மாதம் 8ஆம் தேதி, 3ஆம் தேதி இது நடந்தது. 8ஆம் தேதி அந்த இரும்பு கூட்டுக்குள் தன்னுடைய குரல் வளையை தானே நசுக்கி செத்து மடிந்தான், தற்கொலை செய்து கொண்டான். நீங்கள் சவுத் இந்தியன் ரெபல்லியன் என்ற அந்த புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்தை. அவனை பற்றியான பின்னணி என்ன, அவன் எப்படி அதை அழித்தான், அழித்தவர்கள் எப்படி அவன் தன்னைத்தானே அழித்துக் கொண்டான். அதை கடைசியில் இந்த ராஜையன் எழுதுகிறார், அந்த பேராசிரியர். இவன் தான் இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய தமிழ்நாட்டில் 1857க்கு முன்னாலே 57 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற விடுதலை போராட்டத்தில் முதல் தியாகி அவன்தான். முதல் தியாகி. இது சொல்வது நாமல்ல, அந்த ஆராய்ச்சியாளரே அந்த வரியிலே கடைசியிலே ரொம்ப முத்தாய்ப்பாக கண்ணீரோடு பதிவு செய்திருக்கிறார். நான் இப்படி இந்திய விடுதலை போராட்டத்திலே அந்த வரலாற்றை பார்க்கிற போது ஏராளமான இடங்களில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இந்துக்களுக்கு பெரும்பங்கு இருக்கிறது, சந்தேகமே இல்லை. பங்கு இருந்தானே தீர வேண்டும். பெரும்பான்மையாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால்
பலர் அதில் தேசபக்தர்கள். அது காந்தியடிகளாக இருக்கலாம், ஜவஹர்லால் நேருவாக இருக்கலாம், அதுக்கு அவங்க அப்பா மோத்திலால் நேருவாக இருக்கலாம், அல்லது சுபாஷ் சந்திர போஸாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், வல்லபாய் பட்டேலாக இருக்கலாம். எல்லாமே பெரும்பான்மையான இந்து சமூகத்திலிருந்தே வந்த ஒரு உண்மையான விடுதலை போராட்ட வீரர்கள். அக்காலத்திலும் பல்லாயிரக்கணக்கான பேர் விடுதலை போராட்டம். நான் கூட விடுதலைக்கு விதை தூவிய விவேகானந்தர் என்ற ஒரு நூலை நான் எழுதி வெளியிட்டு 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிற்று. இதுவரைக்கும் 5 பதிப்புகள் அந்த புத்தகம் வெளிவந்து விட்டது. விவேகானந்தர் எப்படி இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்புலமாக இருந்திருக்கிறார் என்பதை. அவர் விடுதலை போராளி அல்ல, அவர் துப்பாக்கி எடுத்து போராட வரவில்லை, அவர் ஜெயிலுக்கு போகவில்லை, அவர் தர்ணா போராட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை, வந்தே மாதரம் என்று முழங்கவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் வந்தே மாதரம் என்று பின்னாலே முழங்குவதற்கு சூத்திரதாரியாக இருந்தவர் விவேகானந்தர். இதை நான் ஏதோ போகிற போக்கில் நானும் சொல்லவில்லை. அப்படி என்றால் அதற்கான முறையிலே தனியான ஒரு புத்தகத்தை நான் எழுதுவதற்கு எனக்குள்ள ஒரு சக்தி உருவாகிறது என்றால் அது அவ்வளவு வரி உண்மையாக இருக்கிறது. ஒரு சன்னியாசி வேலையை மட்டும் செய்துவிட்டு போக வேண்டியதானே. அந்த காலத்திலே சன்னியாசிகள் எப்படி இருந்தார்? இதுக்கெல்லாம் முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் நம்மை பொறுத்தளவிலே வள்ளலார் தான், ராமலிங்க வள்ளலார் தான் இத்தனை பேருக்கு முன்னோடி. ஒரு ஆன்மீகவாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணம் வகுத்தவர் நம்ம தங்க தமிழன் வள்ளலார். அவர் ஏதோ காட்டுக்குள் சென்று கானகத்துக்கு சென்று மரத்தடியிலே உட்கார்ந்து தியானம் செய்து மோட்சம் அடைவதற்கான முறையிலே முயற்சி செய்யவில்லை. மாறாக மக்களிடத்தில் பணியாற்றுவதுதான் ஆன்மீக பணி. அதைத்தான் இப்போது நமக்கு முன்னாலே வந்திருக்கின்ற அடிகளாரும் அதைத்தான் சொன்னார், குன்றக்குடி அடிகளாரும் அதைத்தான் செய்கிறார். இப்படி எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள், மறுக்க முடியாது. அதே போல விவேகானந்தரும் இந்திய விடுதலை, அதாவது ஒரு இடத்துல ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறார், ஒருவேளை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆன்மீகவாதியாக பரிணாம வளர்ச்சி பெற்றிருந்தால் அவர் யாரை போல் இருந்திருப்பார் என்றால் அவர் விவேகானந்தரை போல் இருந்திருப்பார். ஒருவேளை விவேகானந்தர் அரசியலிலே இறங்கியிருந்தார் என்றால் அவர் யாரை போல் இருந்திருப்பார் என்றால் அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை போல் இருந்திருப்பார். நீங்கள் இப்ப கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆன்மீகவாதியாக இருந்தால் விவேகானந்தர் என்ன செய்தாரோ அதைத்தான் செய்திருப்பார். விவேகானந்தர் அரசியல் நேரடியாக இருந்திருந்தால் நேதாஜி என்ன செய்தாரோ அதைத்தான் செய்திருப்பார். அந்த விவேகானந்தர் 1893ஆம் ஆண்டு சிகாகோவிலே செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சிகாகோ மாநாட்டில், சர்வதேச மாநாட்டிலே 4000-5000 பேர் உலகம் பூராவிலும் இருந்து வந்திருந்த பல மதங்களை சார்ந்தவர்கள் வந்திருந்த அந்த கூட்டத்திலே சுருக்கமாக முதல் உரையை நிகழ்த்தினார் அல்லவா? முதல் நாள் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியின் முதல் வரி என்ன? நம்முள் பலருக்கு தெரிந்திருக்கும், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்றுதான் தொடங்கினார் என்று. அது உண்மைதான், அதை சொல்லவில்லை. அதற்காக கீழே இருக்கிற பல்லாயிரம் பேர் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அது உண்மைதான். அப்போது அவருக்கு வயது 30 தான். அவர் இறப்பதற்கு 9 ஆண்டுகளுக்கு முன்பு பம்பாயில இருந்து கப்பல் ஏறி சிகாகோ சென்றார். அது ஒரு பெரிய வரலாறு. ஆனால் அந்த உரை நிகழ்த்தினார் அல்லவா? அந்த உரையின் முதல் வரி என்ன? இந்த வரியை சொன்னவர்கள் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய இந்த வரியை எப்படி கொண்டு போய் சேர்த்தார்கள்? உலகம் பூரா சேர்த்து விட்டார். அது உண்மைதான், மதிக்கத்தக்க மாபெரும் வரிகள் தான். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்றால் பாராட்டத்தக்க. அடுத்த வரி, எல்லா மார்க்கங்களிலும் உண்மை இருக்கிறது என்று சொன்னார் விவேகானந்தர். எல்லா மார்க்கங்களிலும் உண்மை இருக்கிறது. அந்தந்த மார்க்கங்களில் தான் உண்மை இருக்கிறது என்று பேசுவதற்காக உலகெங்கிலும் இருந்து வந்திருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், இந்தியாவிலிருந்து வந்த நான் சொல்கிறேன், எல்லா மார்க்கங்களிலும் உண்மை இருக்கிறது. இதை சொல்ல வேண்டும் அல்லவா? எல்லா மார்க்கங்களிலும் உண்மை இருக்கிறது என்று சொன்னவர் விவேகானந்தர் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? அது போன்ற விஷயங்களைத்தான் நான் என்னுடைய நூலிலே சொல்லி இருக்கிறேன். நான் இதை இப்போ இந்த மாதிரி அந்த விடுதலை போராட்டத்தில் அதற்கு பிறகு நீங்கள் செல்வீர்கள் என்றால் இது முதல் விடுதலை போராட்டம். அதற்கு பிறகு 1806 வேலூர் புரட்சி. அது 5 வருஷத்துக்கு அப்புறம் வருது.
வேலூர் மியூட்டினி 1806 என்ற தலைப்பிலே நம்முடைய ஈரோட்டைச் சேர்ந்த ஸ்ரீ வாசவி கல்லூரியில் உங்களில் சிலர் கூட தெரிந்திருக்கும் வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருந்து பின்னர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக இருந்த மகத்தான ஒரு மாபெரும் வரலாற்று அறிஞர், எனக்கு நல்ல பழக்கமானவர். அவர் மறைவதற்கு முன்பு பல ஆண்டுகள் அவரிடத்திலே சென்று நான் பேசியிருக்கிறேன், உரையாடி இருக்கிறேன். டாக்டர் பி சின்னையன் அவர்தான் வேலூர் மியூட்டினி 1806 என்ற தலைப்பிலே அவரது டாக்டரேட் தீசிஸ், அவரது ஆவணம், முனைவர் பட்ட ஆய்வேடு, அதை நான் வைத்திருக்கிறேன் அவரிடத்திலே வாங்கி பாதுகாப்பாக. வேலூர் மியூட்டினி 1806, அவர்தான் விடுதலை வேள்வியில் தமிழகம் என்ற இந்த புத்தகம், நம்முடைய புத்தகத்திலே வேலூர் புரட்சி 1806 என்ற தலைப்பிலே ஒரு சிறப்பு கட்டுரை எழுதி தருமாறு நான் கேட்டுக்கொண்டு எழுதி கொடுத்திருக்கிறார். நான் சொன்ன கே ராஜையன் அவரை போய் நான் மதுரையிலே, நல்ல வேளை அவர்களெல்லாம் இப்போது உயிரோடு இல்லை, அவரிடம் மதுரையிலே போய் பல முறை அவரிடத்திலே போய் சென்று அவரிடத்திலே ஒரு கட்டுரை வாங்கினேன். இந்த தமிழ்நாட்டின் முதல் முழக்கம் என்ற கட்டுரை தான் விடுதலை வேள்வியில் தமிழகம். நான் சொன்ன அந்த முகமது ஹாஷமுடைய வரலாறு அந்த விடுதலை வேள்வியில் தமிழகத்துடைய முதல் கட்டுரையில் இடம்பெற்றிருக்கிறது. நான் இதை சொல்வதற்கு 1806 ஜூலை மாதம் 10ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியை தாண்டி விடியற்காலை 2 மணிக்கு அந்த வேலூர் புரட்சி வெடித்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, 1806, 1857 எங்க, 1806னா சரியா ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்பு. சரி, கோவை புரட்சி தான் விடுங்க, 1800 விடுங்க. இது எவ்வளவு பெரிய புரட்சி 1806 வேலூர் புரட்சி. அந்த வேலூர் புரட்சியினுடைய வரலாற்றை மட்டும் நாம் அடுத்த தலைமுறையாக இருக்கிற மாணவ செல்வங்கள் வருகிறார்கள் சொன்னீர்களே, அந்த மாணவ செல்வங்களிடத்தில் அந்த 1806 வேலூர் புரட்சியை பற்றியான அந்த வரலாற்று உண்மைகளை ஆழமாக எடுத்து சொன்னால் மத நல்லிணக்கம் தானாக வரும். எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும். நம்முடைய தளிர்களுக்கு, குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு, குருத்துகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னவென்றால், சேர்ந்து வாழ சொல்லித்தர வேண்டும், சகோதரத்துவத்தை சொல்லித்தர வேண்டும். நான் அவரை பார்த்ததில்லை, அவரிடத்தில் பேசியதில்லை என்றாலும் அவரை பார்த்தால் எனக்கு ஒரு மனிதன் என்ற முறையிலே, ஒரு கற்றறிந்தவன் என்ற முறையிலே, நான் கற்றறிந்தவன் அல்ல, அவர் ஒரு கற்றறிந்தவராக இருந்த முறையிலே நான் இனம் கண்டுபிடித்தால் அவரை பார்த்து ஒரு மதிக்கின்ற மாண்பு இயல்பாக ஒரு மனிதனுக்கு வர வேண்டும். அவர் எந்த மதத்தை சார்ந்திருக்கிறார், அவர் என்ன உடை அணிந்திருக்கிறார், அவர் என்ன கோலத்தில் இருக்கிறார் என்பது பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு நான்கு அந்த பக்கம் உட்கார்ந்திருக்கிற காவியும் ஒன்றுதான், இங்கு உட்கார்ந்திருக்க 2 பேரும் மனிதர்கள் என்றுதானே முதலில் பார்க்க வேண்டும். மனிதம், பிறகுதானே மதங்கள். எந்த மதத்தை சார்ந்தவனுக்காவது மரணம் இல்லாமல் இருக்கிறதா? மரணம் சம்பவிக்காமல் இந்த மதத்தை சார்ந்தால் மரணம் இல்லை சொல்ல முடியுமா? அப்ப அறிவியல் அனைவருக்கும் ஒன்றுதானே, அறிவியலும் அனைவருக்கும் ஒன்றுதானே இருக்க முடியும். அப்படியானால் இந்திய விடுதலை போராட்டத்திலே அந்த வேலூர் புரட்சி விடியற்காலை 2 மணிக்கு தொடங்குகிறவர் யார் தொடங்கினார்கள்? இந்துக்கள், இஸ்லாமியர்கள் 2 பேரும் இணைந்து தொடங்கினார்கள். அந்த 2 பேரும் இணைந்தது எப்படி? இந்த டாக்டர் பி சின்னையன் அவர் இஸ்லாமியரா அல்லது இஸ்லாமியருக்கு ஆதரவாளரா அல்லது ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவரா? டாக்டர் கே ராஜையன் என்று இன்னொருவரை சொன்னேன், சவுத் இந்தியன் ரெபலியன், அந்த புத்தகத்தை எழுதிய அந்த ஆய்வாளர், அவர் என்னாவது இஸ்லாமியரா? இல்லை. ஆய்வாளர்களுக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, மொழியும் கிடையாது, இனமும் கிடையாது. ஆய்வு தான். அந்த சின்னையன் அந்த ஆய்விலே, அருமையான ஆய்விலே, அசைக்க முடியாத ஆதாரங்களோடு சொல்லி இருக்கிறார். அந்த ஒன்றுமில்லை, ஒரே ஒரு அறிவிப்பு வந்தது. அதாவது மத குறியீடுகள் நெற்றியில் எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது சிப்பாய்களுக்கு, சிப்பாய் புரட்சி தானே அது, எங்க வேலூர் புரட்சி சிப்பாய் புரட்சி தான், சிப்பாய்கள் தான். சிப்பாய்கள் என்றால் ராணுவ வீரர்கள். இப்ப ராணுவத்திலே ஆங்கில இடத்திலே சம்பளம் வாங்கி கொண்டிருப்பவர்கள் இவர்கள் எல்லோரும். இவங்களாம் புரட்சிக்காரர் கிடையாது. வெள்ளையன் ராணுவ அதிகாரியாக இருப்பான், அவனிடத்திலே கையில சம்பளத்தை வாங்கி கொண்டு அவன் சொன்னுகிற இடத்தில் சுடக்கூடியவர்கள் தான் இவர்கள். ஆனா அவங்க ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தார்கள். எப்படி சேர்ந்தார்கள் என்றால், ஏப்பா நீ சிப்பாயா இருக்கலாம், உன்னை நெத்தியில நாமம் போட்டிருக்க, அது இருக்கக்கூடாது. இன்னொரு ஆள் திருநீர் போட்டிருக்க, அது இருக்கக்கூடாது. இன்னொரு ஆள் தாடி வச்சிருக்க, அது இருக்கக்கூடாது. அதை மீசையை மலித்து எல்லாமே தாடியெல்லாம் மலித்து இருக்கணும். அப்போ அதோடு சேர்ந்து
ஒரு தலைப்பாகைனா நம்ம கிராமத்தில் நம்ம உருமாலையோட சொல்லுவோம், தொப்பி, அதை அப்படியே தலையில் வச்சுக்கணும். அது ஒரு மாற்றினாங்க, முதல்ல இருந்த தலைப்பாகையை மாற்றினாங்க மிலிட்ரியில். அது என்னன்னா, திடீர்னு ஒரு சின்ன வதந்தி பரவிருச்சு. அது பன்றி தோலால் செய்யப்பட்டது, அது மேலே பன்றி கொழுப்பு தடவப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு தான். இன்னும் சில பேர் அப்பவே வதந்தி பாருங்க, இன்னும் சில பேர் இல்லை இல்லை இது மாட்டுத்தோலால் செய்யப்பட்டிருக்கிறது, அது மேலே பூசப்பட்டிருப்பது மாட்டு கொழுப்பு. ரெண்டு வதந்தி ஈக்குவலாக பரவிருச்சு. இந்த ரெண்டு வதந்தியினுடைய நுட்பத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அறிஞர்கள் கண்டிப்பாக டக்கு என்ன மாடு, இப்போ அது சமீப காலத்தில் பசு என்றால் புரிகிறது, பன்றி என்றால் புரிகிறது. அதெல்லாம் விலங்குகள் அல்ல, மனிதர்களை பிரிக்கின்ற மாபெரும் அருமையான அந்த விலங்குகளை சொல்லி மனிதர்கள் பிரிக்கப்படுகிறார்கள், மனிதர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அந்த வதந்தி நல்ல ஸ்ட்ராங்கா பரவிருச்சு. உடனே அந்த இந்துக்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிற அந்த படை வீரர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். அதில் சில புரட்சியாளர்கள் என்ன பொம்மலாட்டம் நடத்தினார்கள். இந்த மாதிரி மத குருக்கள் எல்லாம் இரண்டு மதங்களைச் சேர்ந்தவர்களும் புறப்பட்டு என்ன செய்தார்கள் என்றால், எங்கெல்லாம் அந்த இஸ்லாமிய இளைஞர்கள், வாட்டசாட்டமான இளைஞர்கள் அல்லது இந்து இளைஞர்கள் அந்த இராணுவத்தில் இருந்தார்களோ அவர்கள் இருக்கின்ற இடத்துக்கெல்லாம் சென்று பொம்மலாட்டம் நடத்தி, பிரான்ஸ் தேசத்தில் இருந்து அந்த நெப்போலியன் போனாபார்ட் வருகிறதெல்லாம் என்பதையெல்லாம் எடுத்து சொன்னார்கள். கதையாக எடுத்து சொன்னார்கள் பொம்மலாட்டத்தை. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து அந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். திப்பு சுல்தான் ஏற்கனவே இறந்து போய்விட்டார். அவரது மகன்கள் வாரிசுகளை கொண்டு வந்து வேலூரிலே சிறை வைத்திருந்தார்கள். அதே இடத்துல அவர்களோடு சேர்ந்து ஒரு 3000 குடும்பங்கள் அங்கே மைசூரில் இருந்து இங்கே வந்து விட்டன, வேலூருக்கு வந்து விட்டார்கள் 3000 குடும்பங்கள். கடைசியிலே வெடியக்காலை புரட்சி நடந்து அந்த புரட்சி வெற்றிகரமான முறையிலே போய் அந்த திப்பு சுல்தானுடைய அந்த கொடி, இந்த அவங்க ஹைதர் அவருடைய மகன்களை இடத்திலே உள்ளே சிறை வைத்திருந்தார்களே, உள்ளே போய் அந்த திப்பு சுல்தான் மகன்களிடத்திலே அந்த கொடியை வாங்கி வெடியற்காலை 5 மணி சுமாருக்கு அந்த கொடியை நாட்டி விட்டார்கள் வேலூர் கோட்டையிலே. அந்த எதிர்த்து வந்த அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த ராணுவ தளபதிகள் அத்தனை பேரையும் சுட்டுக் கொன்றார்கள், முன்னேறினார்கள். எப்படியாவது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து போராடினார். ஆனால் கடைசியில் புரட்சி தோல்வி அடைந்து விட்டது. வெடியற்காலை கண்டுபிடித்து விட்டார்கள், வந்தார்கள். கடைசியில் அத்தனை பேரும் கைது செய்தார்கள். 3000 பேரை கொன்று குவித்தார்கள். 3000 பேர், அத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை. இப்போது நீங்கள் போய் பார்த்தீர்கள் வேலூரிலே அது மிச்ச